ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷரில் ஒரு சூப்பரான காய் தாங்க பண்ணி காமிக்க போகிறேன். சக்கரவள்ளி கிழங்கை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த தோலோடையே இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நான் என்ன பண்ணிக்க போகிறேன், கொஞ்சம் பேனில் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதிச்சு வரும்போது இந்த சக்கரவள்ளி கிழங்கையும் இதில் போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மட்டும் பாயில் பண்ணிக்கோங்க. ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஸோ அது நல்லா அழகாக நம்மளுக்கு கொதிச்சு நல்லா வெந்து நம்மளுக்கு சூப்பராக வரும். அப்போ வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காயை பசங்களுக்கு அப்படியே நம்ம கொடுத்தோம்னா சில பசங்களுக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க கண்டிப்பாக விருப்பப்பட்டும் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் இந்த காயும் வயிற்றுக்குள்ளே போன மாதிரி ஒரு இதுவும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க. லைட்டாக இது நம்மளுக்கு தொட்டு பார்த்தா கொஞ்சம் பாயில் ஆக அந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும், ரொம்ப குழஞ்சா நல்லா இருக்காது. இப்போ அழகாக நான் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேங்க. இதில் உப்பு ஏற்கனவே நம்ம போட்டு வேக வச்சிட்டோம். மஞ்சள் பொடி, காரப்பொடி மட்டும் போட்டு நல்ல ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரே ஒரு கரண்டி மட்டும் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஸோ பெருங்காயத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அழகாக வச்சிடலாம். இப்போ எண்ணெயை நம்ம வாணலில் ஊற்றி சூட் பண்ணி வச்சிடலாங்க. ஸோ எண்ணெய் நல்லா கொதிச்சு வரும்போது இந்த காயையும் இதில் போட்டுட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். பசங்க உண்மையாகவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுவும் சாம்பாருக்கெலாம் நம்ம செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டு சாப்பிடும்போது எப்போவுமே உருளைக்கிழங்கு ஃப்ரை அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பசங்களுக்கும் கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இந்த டிஷ் வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.